ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இவ தான் கருப்பு. இவளை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவ வந்து எங்கள் வீட்டில் இருந்தா. இப்போது வந்து ஒரு வருஷமாக வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறா. இவளுக்கு பாருங்கள் இப்படி தான் என்னவோ ஆகிட்டு இருந்துச்சு 2 நாளாக. பார்த்தா 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா இப்படி இறந்துட்டா. இவோ டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை இது ஒரு வைரஸ் மாதிரி, ஏன்னா சரியாயிடும், சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சுன்னா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி 2 நாளில் சரியாயிடும், அப்படி சரியாகலைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்றதுக்குள்ளே இவ வந்து இறந்துட்டா. இது வந்து என்னோடய அஜாக்கிரதையால் தான் நடந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, நம்ம மாதிரி பெட் பேரண்ட்ஸ்க்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் தெரிஞ்சால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா பாருங்கள், இங்கே வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு இவங்களால ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் வந்து சரி, நான் வந்து எதுவாக இருந்தாலும் டாக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏன்னா இவங்களை இங்கேருந்து வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறதுல வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு. அதனால் நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு, இல்லை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே இருந்துச்சுன்னா 2 நாள் விட்டு கூட்டிகிட்டு போகலான்ட்டு பார்த்தேன். சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து 2ஆவது நாள் தாங்க, 2 நாளில் தான் இந்த மாதிரி ஆகிட்டு இறந்துட்டாவோ. அது வந்து ஒரு வைரஸாக. அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதுக்கு உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி கருப்பு நம்ம கூட இல்லை, விட்டுட்டு போயிட்டா. இவங்களுக்குன்னு கடவுள் கொடுத்துக்கிற வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 12 வருஷமோ 13 வருஷமோ தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அடி உதை, சுடு தண்ணி, ஆசிடு, ரேப்பு எல்லாமே நடக்குது இவங்க கூட. ஆனால் மனுஷர் வந்து அவங்களுக்கு நடக்கிறது மட்டும்தான் பெருசாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் பெல்லாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, சைடில் படுக்க வச்சு போயிட்டாங்க அவங்க. அதே ஒரு மனுஷரோட குழந்தைக்காக இருந்தால் அவங்களாம் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்குன்ட்டு இருக்கிற வாழ்க்கை இவங்களுது. அது வந்து தயவு சேர்ந்து இந்த டாக் ஹேட்டர் வந்து அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. அவங்க பாட்டில் அவங்கள விட்டுடுங்க. எவ்வளோ உங்களுக்கு வாழ்கிறதுக்கு பூமி மேலே உரிமை இருக்குதோ அதே அளவுக்கு தான் கடவுள் அவங்களுக்கும் உரிமை தந்திருக்காரு. பாருங்கள், மண் பண்ணி ஆயிடுச்சு. எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சோங்க. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. எங்கள் வீட்டு முன்னாடி தான் கொஞ்சம் இடம் பண்ணிவிட்டு வந்து இது பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட பர்மிஷன் இல்லை எங்களுக்கு. நாங்கள் தெரியாமல் தான் இவளுக்கு எவ்வளோ எங்களால் முடிஞ்சதோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் சுடு தண்ணி ஊற்றியோ ஆசிட் ஊற்றியோ, அதில் எவ்வளோ பேர் வந்து இதுங்க கூட எவ்வளோ கெட்ட இது பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை பற்றியெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. ஆனால் நாய் கடிக்க வந்துச்சு, துரத்திச்சுன்னா மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களால என்ன முடியுமோ, அவங்க மண்டை ஒடிக்க முடியுமோ, கால் ஒடிக்க முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. இதை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு நாய் வெறும் அது பசங்க கிட்ட போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாயை வந்து 24 வெட்டோ எவ்வளவோ வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, அவ்வளோ வெட்டியிருக்காங்க அந்த புள்ளியை. அது வந்து 6 ஹவர் அது பிள்ளைங்களுக்கோசரம் உயிர் பிடிச்சி நின்றுச்சு. ஆனால் அது இல்லை, இன்றைக்கி இறந்துருச்சு. அது அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து. நீங்கள் நம்ம மனுஷர் வந்து தொல்லை பண்ணுறதுனால தான் அவங்க வந்து நம்மளை கடிக்க வராங்க. மற்றபடி அவங்க இல்லை, நம்ம வந்து பாசம் கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்மளை பாசத்தோடு தான் நம்மள பார்க்குறாங்க. வெறும் அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது பாசம் மட்டும்தாங்க. ஒரு குரங்கு, ஒரு குருவியனா அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடச்சிடும். ஆனால் நாய்ங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்தால் தாங்க அதுங்களும் உயிர் வாழ முடியும். அதில் இல்லைன்னா அதுங்க குப்பை கூட பொறுக்கி சாப்பிட்டுங்க. அதுக்கு பாட்டில் விட்டுடுங்களேன். அது சும்மா ரோட்டில் போயின்னு இருக்கும்போது சும்மா போயின்னுக்கிற நாயை கூட எவ்வளோ பேர் எட்டி ஒதிக்கிறாங்க. அப்புறம் அது கடிக்க வந்தால் அதுக்கு முன்னே வந்து அவங்க பண்ணுறதை சொல்லவே மாட்டாங்க. நாய் கடிக்க வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எங்களால் முடிஞ்சது பூஜை அதை ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணியிருக்கோம். இந்த பிள்ளையோட ஆத்மாவுக்கு சாந்தி அடிட்டோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இதாகி ஒரு வாரம் ஆயிடுச்சு. வீடியோ போட மனசு இல்லை, ஏன்னா விட்டுட்டு போதும். அதனால் என்ன சொல்கிறது.